வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி சூப்பரான ஒரு வெண்டைக்காயை வச்சுட்டு மசால் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதை சாதத்தில் பிரட்டி சாப்பிட்லாம், இல்லைன்னா நல்ல ஒரு தயிர் சாதத்துக்கும் நல்ல ஒரு சாம்பார் சாதம் புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த வெண்டைக்காயை பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக ஜீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்குங்க. இதில் 3 பல்லு பூண்டு நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குங்க. போட்டுட்டு இதில் நம்ம வெண்டைக்காய் பொரித்து எடுத்தோம்னா இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் நான் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெண்டைக்காய் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெண்டைக்காய் பொரிஞ்சால் போதும். ரொம்ப மொறுமொறுன்னு இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு குச்சி குச்சியாக ஆயிர மாதிரி இருக்கும். அதனால் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் நேரம் பொரிச்சு எடுத்திங்கன்னா போதும். எல்லாமே நான் இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துட்டேன். நல்ல மொறுமொறுன்னு ஆகக்கூடாது, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் வெண்டைக்காய். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் தேவையில்லை, ஏன்னா நம்ம வெண்டைக்காய் எல்லாமே எண்ணெயில் பொரிச்சதுனால நம்ம இந்த எண்ணெயை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதை தோசை ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்க எண்ணெயிலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இப்போ இதில் 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம், நல்லா பெருசாக ஒரு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் நல்லா பிசைஞ்சு விட்ட மாதிரி இப்படி கையில் பிசைஞ்சு போட்டுக்கணும். டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கறி மசாலா, மட்டன் மசாலா இருந்தாலும் பரவாயில்ல, இதுலேயே இதை போட்டுக்குவோம். இந்த மாதிரி நல்லா ஒரு பிரட்டி விட்டுருங்க. பிரட்டிட்டு நம்ம எடுத்து வச்ச வெண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுடலாம். ஏன்னா இதில் எண்ணெய் எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ மசாலெலாம் போட்டு இந்த வெண்டைக்காயெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பிரட்டி விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக தண்ணி மட்டும் எடுத்து, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்து லேசாக அப்படி தெளித்து விடுங்க. இந்த மாதிரி தெளித்து விட்டோம்னா இப்போ அந்த கறி மசால் பொடி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து இப்படி பிரட்டி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை நல்லா தூவி விட்டுடலாம். தூவி விட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், தேங்காய் போட்டு ஒரு பிரட்டி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம். எல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா சூப்பராக அருமையான ஒரு வெண்டைக்காய் மசால் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.